ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரெட்டை எலுமிச்சம்பழத்தை பற்றி. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை விட 3 பிறப்பான ஒரு ராஜக்கனியை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு வந்து மிகவும் ரொம்ப முக்கியமான பதிவு. அந்த 3 விதமான அந்த 3 பிறப்பு கனியை வந்து இதான் நல்லா பாருங்கள். சிவனோட நெற்றிக்கண் வரா மாதிரி இது ஒரு பிறப்பு, இது ஒரு பிறப்பு, நடுவில் ஒரு பிறப்பு. இப்போ இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நான் ஏற்கனவே ரெட்டை கனியை பற்றி உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் அடுத்தது இந்த 3 கனிகள் பற்றி நீங்கள் விஷயங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்கள். 1 2 நடுவில் பாருங்கள், சிவனோட கண்கள் மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கனியோட சிறப்பு வந்து இது கையில் இருந்தால் பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சித்தியாகலாம், ஆகும். இது எல்லார் கையிலையும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். உங்களுக்கு இந்த பதிவில் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கனி உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும், எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். பார்த்துங்க. 1 2 3 தெரியுதுங்களா? பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துன்னு இருக்கிற இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம், ராஜக்கனியிலே 3 பிறப்பாக உள்ள ஒரு கனி. 1 2 3 இது கையில் இருந்தால் பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சித்தியாகலாம். கடன் தொல்லை, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான பூர்வ புண்ணிய பலன் அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ராஜக்கனியை கைக்கு கிடைக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு பண்ண பதிவில் வந்து உங்களுக்கு இரட்டை கனி பற்றி தான் சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து 3 கனி. மூன்று விதமான பிறப்புள்ள ராஜக்கனியை பற்றி இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். பாருங்கள். இது வந்து ஒரு மாந்திரிகர்கள் கையில் இல்லை ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி கையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் சித்தி ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரி கனி உங்கள் கையில் கிடச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் இதை சிறப்பாகவும் ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல விஷயங்களுக்கும் சில தவறுகள் இல்லாத ஒரு அருமையான ஆன்மீக விஷயத்தில் இந்த கனி வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இந்த ராஜக்கனி வந்து 3 பிறப்புள்ள ஒரு ராஜக்கனியை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த கனியோட சிறப்பு வந்து அபூர்வம். ரெட்டை கனிகள் கிடைக்கிறது பெரிய விஷயம், இருந்தாலும் அதில் 3 கனிகளாக கிடைக்கிறது ரொம்ப ஒரு அது ஒட்டி பிறப்பு. இது வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்கும் அப்புறம் வந்து இந்த ராஜக்கனியோட சிறப்பு என்னென்னா கடன் தொல்லை. முக்கியமாக நிறைய பேர் நம்ம வந்து கடன் தொல்லையால் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம். இந்த கனி கிடச்சிதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலையும் மற்ற பிணிகள், சில நோய் உங்களை வந்து அண்டி இருக்கிற சில நோய்கள் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கும், மற்றபடி கண்டிஷ்டி, ஓம்பல், சில செய்வினை கோளாறுல இருந்தும் இதை நீங்கள் வந்து விடுபடலாம். நல்லா பாருங்கள். சிவனோட நெற்றிக்கண் மாதிரி இருக்கிற இந்த ராஜக்கனி 1 2 3 முக்கணிகள், கனிகளே சிறந்த முக்கணிகளில் ராஜக்கனி வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து டிஸ்டிக்கு, அம்மனோட பூஜைக்கு,
மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் முதற்கட்டமாக இருக்கிற ஒரு பெரிய கனின்னா ராஜக்கனி தான். இதுக்கு அடுத்து தான் வந்து பூசணிக்காய். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பதிவில் 2 கனிகள் பற்றி தான் சொல்லியிருக்கோம். இப்போ இது 3வது பிறப்பு. இது ரொம்பவும் அபூர்வமான ஒரு கனி. இந்த கனி நிச்சயமாக உங்கள் கையில் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து இதை சரியான முறையில் எப்படி பயன்படுத்துறதுன்றது அடுத்த பதிவில் சொல்கிறேன்.